உங்களை சார்ந்தவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அதிகப்படியா செலவு பண்ற மாரி இருக்கும். அதிகப்படியா உங்களால அவங்க தான் அதிகப்படியா வாழ்ற மாரி இருக்குங்க. ஸோ அந்த மாரி தான் இந்த முதல் 2 வார காலகட்டங்கள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையும் சரி, எல்லாமே நல்லா நார்மலா நல்லா ஹேப்பியா போகுங்க. ஸோ கடைசி 2 வார காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து சலிப்பு வரும். என்னடா நம்ம லைஃப் இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்து அடுத்து என்ன பண்ண போறோம்? காசுக்கு என்ன பண்ணணும்? இப்ப இருக்கிற இத விட நல்லா சம்பாரிக்கணும். எனக்கு இப்ப வாங்குற சேலரி பத்தல. இப்ப கையில வச்சிருக்க காசு பத்தல. ஸோ அடுத்து நம்ம ஸ்டெப் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியா இருக்குங்க. இது வந்து மார்ச் மாசம் முழுக்க உங்களுக்கு அதிகப்படியா இருக்கும். கடைசி 2 வார காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு வந்து நெறைய பொறுப்புகள், கமிட்மெண்ட்ஸ்ல நீங்க இருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மாசத்துல ரொம்ப அதிகப்படியான தேவையா இருக்குங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நான் ஏன்னா வந்து நீங்க வந்து எல்லாருக்கு மேலயும் ரொம்ப அதிகமா பாசமா இருக்கவங்க, எல்லாரும் கூட ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்யோன்யமா இருக்கிறவங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒருத்தர் மேல அதிகமா பாசம் காட்டுறீங்க. அதிகமா அவங்கள கேர் பண்ணிக்க இருப்பீங்க. அவங்களும் நம்மள கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கடைசி 2 வார காலகட்டங்கள்ல நீங்க வந்து எதுவுமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க.